வணக்கம் சார். வணக்கம். இப்போ போன வாரம் ரிலீஸ் ஆன சர்வம் மாயான்ற படம் நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டே இருக்கு. அதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? அதாவது தெரிந்த கதைக்களம், ஓகே, ஆனா ஒரு புதுமையான பார்வை, பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லுவோம். திரைக்கதையை வடிவமைக்கும் போது நம்ம எதை கெஸ் பண்றோமோ அந்த விஷயத்தை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்த புதுமையான முறையில அவங்க சொல்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பொதுவாகவே இந்திய திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா பெங்காலிஸ், மராட்டிஸ், அப்புறம் கன்னடிகா, அப்புறம் கேரளைட்ஸ், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நாடகத்திலேருந்து ரொம்ப அழுத்தமா வந்ததுனால அவங்களுடைய திரைக்கதை ரொம்ப புதுமையாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த கதைக்களமும் பாத்தீங்கன்னா ரொம்ப உயிரோட்டமா இருக்கு. கதாபாத்திரங்களும் கதையோட முரணும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்போ ஒரு அப்பா பையன் கூட பல வருடமா பேசல, இப்போ பல வருடங்களுக்கு அப்புறம் வரும்போது முதல் கேள்வி, என்னப்பா எப்படி இருக்க, எப்ப வந்த, இப்படிதான் நம்ம கேட்போம். அந்த மாதிரி பொதுவா இருக்கக்கூடிய நிகழ்வுகளை அவங்க தவிர்க்கிறாங்க. அப்படி புதுமையா செய்யறதுனால ஒவ்வொரு கட்டத்திலயும் புதுமையான விஷயமாவும் அந்த முடிவும் ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருக்கு அப்படின்றது. இது மூலமா திரைக்கதை ஆசிரியர்களுக்கு, இயக்குநர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, தெரிந்த கதை தான், இதுக்கு மேல நம்ம புதுசா சொல்ல முடியாது, ஆண்டாண்டு காலமா சொல்லப்பட்ட கதை தான். ஆனா புதுமையான ஒரு கண்ணோட்டத்துல, புதுமையான ஒரு பார்வையில சொன்னா அந்த திரைப்படம் வெற்றி பெறும் அப்படின்றதுக்கு சர்வம் மாயா ஒரு நல்ல ஒரு உதாரணம். நிவின் பாலில இருந்து எல்லா நடிகர்களும் ரொம்ப அருமையா யதார்த்தமா நடிச்சிருக்காங்க. அதுதான் அந்த படத்துடைய சக்சஸ். குடும்பமா போய் பாக்குற அளவுக்கு ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. நன்றி சார். நன்றி.